வணக்கம். ஆண்டு 1994. உணவு சேர்ப்பான் செயலிகள் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஊபர் இட்ஸ் இல்லை, ஜொமேட்டோ இல்லை. அப்போது சாண்டா க்ரூஸில் ஒரு பீட்சா ஹட் உணவகம் ஒரு அசத்தலான செயலை செய்தது. அது இணைய சேவை மூலம் முதலாக பீட்சாவை விற்றது தான். அமேசான், கூகுள் இல்லாத காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இணையம் என்றால் என்னவென்றே தெரியாத காலம். சாண்டா க்ரூஸில் துணிச்சலான பீட்சா ஹட் உரிமையாளருக்கு ஒரு விந்தையான யோசனை தோன்றியது. உங்கள் கணினியில் இருந்தே பீட்சா பணிப்பு செய்ய முடியுமா என்று. சாண்டா க்ரூஸ் ஆபரேஷன் என்ற தேர்ந்த நுட்பக்குழுவுடன் இணைந்து பீட்சா நெட் என்ற இணையதளத்தை உருவாக்கினார். அப்போது இணைய சேவையில் இது ஒரு புதிய முயற்சி. வாடிக்கையாளர்கள் ஒரு படிவத்தை நிரப்பி சப்மிட் பொத்தானை சொடுக்கினால் பூம், சர்வர் அமைப்பு உள்ள தலைமையகத்துக்கு சென்று பிறகு சாண்டா க்ரூஸுக்கு தொலைபேசி இணைப்பு மூலம் திரும்பி வரும். வைஃபை அப்போது இல்லை. பீட்சா பணிப்பு உண்மைதானா என்று உறுதி செய்ய பீட்சா ஹட் ஊழியர் வாடிக்கையாளருக்கு தொலைபேசி மூலம் உறுதி செய்வர். உரிய தொகை சேர்ப்பான் பொழுது பெற்றுக்கொள்வர். அடுத்த முறை நீங்கள் உணவு பணிப்பு செய்யும்போது இன்று ஒரு நாளில் கோடிக்கணக்கான பணிப்பு செய்யப்படுகிறது. இது எல்லாமே அந்த ஒரு பீட்சா ஹட் உரிமையாளரின் கனவு தான் ஆரம்ப புள்ளி என்றால் நம்ப முடியுதா? அதுதாங்க நுட்ப வளர்ச்சியின் வரலாறு. பசிக்குதா?